குலசேகர ஆழ்வானுடைய பெருமாள் திருமொழியை படிக்கும்போது ஒரு சில ஆச்சரியமான விஷயங்களை அடியேன் கவனித்தேன். மறுபிறவி உண்டா அப்படின்னா இருக்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. ஆழ்வாருக்கு இது குறித்து ஒரு குழப்பமோ ஆர்வமோ இருந்திருக்குமோ அப்படின்னாக்கா, பெருமாள் திருமொழியில் திருவேங்கடநாதனை பற்றி இயற்றும் பாசுரங்களில் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஊனேறு செல்வத் தொடர்பிறவி ஆண் வேண்டேன் ஆனேழற் வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் எடுத்தான் தான் வேங்கடத்து கூனேறி வாழும் குருஹாய் பிறப்பேனே அப்படிங்கிறார். பிறப்புன்னு ஒன்று இருக்கும் போல இருக்கு, முக்தி தான் நோக்கம் இருந்தாலும் ஒரு பிறவி அப்படின்னு பகவானே நீ எனக்கு கொடுத்தா இந்த திருவேங்கட மலையில் நாரையா கொடு அப்படின்றார் முதல்ல. அப்புறம் ஆழ்வார்க்கே ஒரு சந்தேகம், நாரையா பிறக்கும்போது அதுக்கு ரெக்க முளைச்சி பறந்து போயிட்டா அது திருமலையில் இருக்காது. திருவேங்கடநாதன் மீது ரொம்ப பக்தி அவருக்கு, மனசை உருக்கக்கூடிய பாசுரங்கள் இது. ஆனாத செல்வத் தரம்பகர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடத்து சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய ஆவேனே அப்படிங்கிறார். மீனா பிறக்க வச்சுட்டு என்ன பேசாம என்ன, அந்த கோனேறு அப்படின்னு ஒரு சுனை இன்னைக்கு இருக்குது, நம்மளாம் ஸ்நானம் பண்ணுறோம், அன்னைக்கு இருந்திருக்கணும். 7வது நூற்றாண்டு அப்பயே சொல்கிறார் இவர். அந்த சுனையில் மீனா பிறந்தா கோயிலுக்கு போக முடியாது, திருமலையில் இருக்கலாம். பின்ன அவருக்கு இன்னொரு ஆசை வருது, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வெட்ட சுடராழி வேங்கடத்தான் தானுமிழும் ஒன்வட்டில் பிடித்துடனே புகழ்பெறுவேனாவேனே. அந்த அர்ச்சகரை பார்த்து புறாம்படுறார் இந்த ராஜா. குலசேகரன் ராஜாவாக இருந்தவர். அந்த அர்ச்சகர் எவ்வளோ ஏகாந்தமாக சேவிக்கிறார் அப்படின்னும் போது 2 விஷயங்கள் இந்த பாசுரங்களில் அடியனுக்கு டக்குன்னு ஒரு உணர்வு தோன்றியது. என்னன்னா, வைகுந்த நீள்வாசல் அப்படிங்கிறார். இப்பயும் வைகுந்தம்ன்ற 300 ரூபாய் டிக்கெட் வாங்கினா அந்த வைகுந்தத்தில் உட்கார வச்சிடறார். நீள்வாசல் அது அப்படி இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கணும் இதை. அடியனுக்கு அடுத்தது பொன்வெட்டில் பிடித்த உடனே புகப்பெறுவேனானே. இந்த கூட்ட நெரிசல்லாம் இல்லாமல் ஏகாந்தமாக பகவானை சேவிக்கணும் அப்படின்னா அர்ச்சகர் ஆகிடலாம். ஏன்னா அவர் கிட்ட போய் பகவானை சேவிப்பார். அப்படி பேசாமல் அந்த பொன்வெட்டில் எடுத்துன்னு உள்ளே போகிறார் இல்லையா அந்த அர்ச்சகர் பகவானுக்கு, அந்த அர்ச்சகர் ஆகிடலாமே அப்படின்னு நினைக்கிறார். அப்போது ஏகாந்தமாக சேவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கும் போது அப்போ கூட்டம் இருந்திருக்குமா என்ன திருமலையில் 7வது நூற்றாண்டிலேயே? ஏன்னா இவர் ஏகாந்தமாக சேவிக்கணும்னா அர்ச்சகர் ஆகிடுறேன் அப்படிங்கிறார் அவர். அப்போயும் இந்த திருவேங்கடமுடையானுக்கு சேவிக்கிறதுக்காக நிறைய இந்த கூட்ட நெரிசலில் இடிபட்டு மிதிபட்டு சேவிக்காமல் நான் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கிறதுனால அது இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றது அடியனுக்கு. அடுத்ததாக இந்த பொன்வெட்டில் எடுத்து போனால் பெரிய பிரச்சனை வரும் பின்னாடி. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய, ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது. ஆபரணங்களை திருடி வச்சுட்டு அந்த அரசில் இருந்து வாழலாம், இவர் ராஜா வேலையை கவனிக்கிறது இல்லைன்றதுனால வைஷ்ணவர் மேலே பழி வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் தன்னுடைய ஒரு குடத்துக்குள்ள பாம்புகள் இருந்து அந்த பாம்புக்குள்ளே கையை விட்டு இந்த வைஷ்ணவ அடியார்கள்லாம் எடுக்கலை அப்படின்றது உண்மையான அந்த பாம்பு என்னை தீண்டா மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். பாம்பெல்லாம் தீண்டலை அவரை. இப்படி ஏற்கனவே இவருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால இந்த பொன்வெட்டில் எடுத்துன்னு போகிற அர்ச்சகர் வேண்டாம் அப்படின்றார். அடுத்தது என்ன பிறக்குன்னா, தோமாலை சேவிச்சிருப்பாரோ ஆழ்வார் அப்படின்னு அடியனுக்கு தோன்றுகிறது. ஒன்பவள வேலை உலவுதன் பார்க்கடலுள் கந்துயிலும் மாயோன் கடலர்கள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடை ஆவேனே அப்படின்னு. இப்போது நம்ம சம்பிரதாயத்தை ஸ்ரீரங்கம், திருமலை, காஞ்சிபுரம், மேலக்கோட்டை, திருநாராயணபுரம் அப்படி இந்த முறையில் ஸ்ரீரங்கத்துக்கு போக மண்டபம், திருமலைக்கு புஷ்ப மண்டபம், அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு தியாக மண்டபம், திருநாராயணபுரம் மேலக்கோட்டைக்கு ஞான மண்டபம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் உண்டு. இந்த புஷ்ப மண்டபம் சொல்கிற இந்த திருமலையில் தோமாலை சேவை உண்டு செண்பக மலரோடு. ஸோ இந்த செண்பக மலர் சூடிக்கொள்ளும் அந்த தோமாலை சேவையை ஆழ்வார் சேவிச்சிருப்பாரா என்ன? ஏன்னா அந்த மரமாக நான் செண்பக மரமாக இருக்கேன் அப்படின்னு. செண்பக மரமாக இருக்கும்போது அந்த மரத்தை யாரானா எடுத்துன்னு போயிட்டா என்னன்னா, நான் ஸ்தம்பமாக இருக்கேன் அப்படிங்கிறார். அங்கே ஒரு ஸ்தம்பமாக இருக்கேன் அப்படின்னு. அந்த ஸ்தம்பத்தையும் யாரானா எடுத்துகிட்டு போயிட்டா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பொன் மலையாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பொன் மலையை யார் கவனிக்க போகிறா? அதுவும் ஒரு பக்கமாக இருக்கும், அதுவும் வேண்டாம். கடைசியில் என்ன தான் ஆவேன் அப்படின்னா, ஆழ்வாருக்கு என்ன ஆசை அப்படின்னாக்கா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துவன் பவழவாய் காண்பேனே அப்படிங்கிறார். படியா என்ன பேசாமல் அந்த படி திருப்படிகள் பக்தர்களாம் ஏறி போகிற அந்த படி கூட இல்லை. பெருமாளுக்கு அந்த
கருவறைக்கு கிட்டே இருக்க இன்றைக்கும் அந்த படிக்கு குலசேகர படின்னு பேர் உண்டு. ஏன்னா ஆழ்வார் நினைவாக பக்தர்கள் அந்த அச்சித் ஈஸ்வரன் தன்னுடைய ஒரு ஒரு கைங்கரியம்னு வரும்போது தன்னை ஒரு அச்சித்தானாலும் பரவாயில்ல பகவான் கைங்கரியத்தில் இருக்கணும் அப்படின்ற ஆசை ஆழ்வாருக்கு. அதனால் அந்த அதரங்களை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்றார். எம்பெருமானுக்கு சேவை பண்ணும்போது இந்த ஜீவாத்மானது நம்மளுடைய சரீரம் கை கால் அப்படின்ற அவயங்கள் பரமாத்மாவுடைய அனுபவத்துக்கே அவனுடைய சொத்து அது அப்படின்னு விட்டுட வேண்டும் அப்படின்றதையும் சொல்கிறார். இங்கே அந்த உயிரில்லாத ஒரு படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அழகாக புரிய வைக்கிறார் ஆழ்வார்.